கண்டு வந்து விட்டோம். மரத்தை பார்த்தாயா மலர்கள் கண்களுடைய மனதை அள்ளிக்கொண்டு ஒரு போல் கண்ணனை போல் காட்சி தருவதை மரத்தை பார்க்க பார்க்க பரவசம் பார்த்து விட்டா சந்தோஷம். என் நீளத்தை வந்து நான் சொல்லுகிறேன். கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுறீ பாவி. என்ன மூச்சு விடாத பேசுகிறீ? ஒருவேளை அந்த மூச்சு இருக்குமா இல்ல போயிடுமா? இல்ல உனக்கு ஒரு சந்தேகங்க. என்ன ஆறு பத்தாம் கல்யாணமா போய் பத்தான் தெரியுமா? அங்க ஒரு தங்கி பத்தான் தெரியுமா? இன்னைக்கு தான் காலை எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா 2 லட்சம் குத்துக்கிறோம். அது பட்டு இருந்து போட்டுன்னு போட போதும். அக்கா கிணத்த கிணறு அறியும் கருவாடு சட்டி நாய் தாங்க அறியும். நீ போன போனா கூட என் பணம் வந்து வீட்டு சேர பாய்க்காத. வீடு தேடி வந்திருக்க. வீடு தேடி வந்த அக்காவுக்கு மத்தக்கார என்ன பண்ணும்? ஓடி தேடி தண்ணி ஊத்தும். எட்டு வாட்டி குட்டில கவுப்பானா போய்க்க மாட்டேன். கொட்டை கொண்டாச்சேன்டா கொட்டை. எங்க அக்காவை பார்த்தா நாயா இருக்கு. நாயை பாட்டி நடுவுக்கு வச்சா கூட வாழை பார்த்து சாக்கடை பக்கம் போற. அக்கா வீடு தேடி வந்தவளுக்கு ஓடி ஆடி உபச்சாரிக்கணும்னு சொல்லுவாங்க. அக்கா வா 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 வா. இப்பதான் என்ன கேக்குறான் ஒண்ணுமா? அக்கா வயசுல பெரியல என்ன விட வந்திருக்க உட்காருக்க. பார்த்து உட்காரு பார்த்து உட்காரு. அதுக்குதான் உடம்பு குறையின்னு சொல்றேன். உடம்பு குறையிறி குறையுதுன்னா எங்க உடம்பு குறைக்கிறேன்? மூட்டு வருஷம் முன்ன யார் வராங்களோ வரல போயிடுற முன்ன சாப்பிடுறது. இன்னைக்கு தான் முதல்ல கம்பெனி யாருங்க அட்டம் பண்ணேன். இன்னைக்கே வடி ஹோட்டல சாப்பாடு வாங்கி போடுவேன். எங்கன்னா ஊர்ல கொஞ்சம் ரசம்
அதுக்கு தான் ஆட்டு காலை வச்சு மாட்டுக்கு மட்டன் தட்டி வச்சுக்கிறாங்க தாய் கிராமத்தில் ஃபர்ஸ்ட் சரி விடு அக்கா ஆமா திருமணம் நடந்து பிறந்த வீட்டு விட்டு பிறந்த வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமா இருக்கேன் அக்கா நீ எப்படி இருக்க நலமா இருக்கு தங்கச்சி நாத்தெல்லாம் வித்துட்டு இப்ப அவன் அனுமானம் போட்டுட்டு அதுக்கு வேட்டி கூத்துட்டு வேட்டிக்கு வாங்கி அட்டிக்கு பின்னா அட்டிக்கு வித்து வேட்டி கட்டணும் எதுக்கு நீ நாத்து வித்துட்டு இந்த மாதிரி வேலையடி பாவி உன் எதுக்கு நான் வட்டிக்கு வாங்கினா கூட தான் பாய் ஊருக்கு எப்படி சொல்லுவாங்க தெரியாம போய் எதுக்கு நான் வாங்கதே தப்பா போச்சு அக்கா தங்கச்சி மானம் ஊருக்கு அட்டிக்கு வச்சுட்டான் ஆமாடி அம்மா சரி ஆகட்டும் அக்கா நீ நலமா இருக்க நான் நலமா இருக்கேன் தங்கச்சி ஆமா உன்னுடைய நாட்டு மக்கள் அனைவருமே நலமா இருக்காங்க ஆனா என் வீட்டு நாட்டு மக்கள் எப்படி இருக்குது போகுது அது அதுக்கு திட்டாச்சு வாங்க அடிக்குது தட்டா சோறு கேக்குது என் நாட்டு மக்கள் போற அங்க 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 ஒண்ணு ஒண்ணுக்குது சுத்தானி வந்தா அந்த போட்டா வச்சு தெருக்கோடி கட்டு மாட்டு அக்கா என்ன அந்த ஆளு வீட்டுல பிடிச்சி தீட்டு போய் காட்சி எங்கே போய் பாதி ஆண்டி உனக்கு அந்த வேலை எல்லாம் ஏன் வாய் சரி விடு நீ மூச்சு விட்டு பேசு மூச்சு விட்டு அப்படியே ஒரு அமைப்பு போறேன் அக்கா நாட்டு மக்களுக்கு கூட எந்த கிடையாது ஆமா அக்கா உனக்கு ஒரு சிறிய சந்தேகங்கா உனக்கு திருமணம் நடந்து எத்தனை காலம் ஆகுது 10 ஆண்டு காலம் விட்டது 10 ஆண்டு காலமா என்னடியே வயசு பிடிச்சி பார்க்க வயது மட்டும் பெத்தவளாட்டு செஞ்சு போய் கிடக்குது தங்கச்சி உட்காரி அம்மா ஏன் 3 நாள் ஆகுது எனக்கு என் கணவருக்கு திருமணமாகி 10 ஆண்டு காலம் விட்டது எனக்கென்று ஒரு வயது செல்வம் இல்லையே இந்த நாட்டு மக்கள் என்னை பார்த்து கேவலமா பேசுறாங்க தங்கச்சி அக்கா ஒரு பெண்ணா பதவ திருமணம் நடந்து பிறந்த விட்டு புகுந்த வீட்டுக்கு போயிருந்தா ஒவ்வொரு பெண்ணும் தாய்மை இருந்தா தான் பெண்ணுக்கு சமாளம் சொல்லுவாங்க தாய்மை உடையவில்லை இருந்தா பார்ப்பவர் பலவிதமா பேசுவாங்க அவன் என்ன பாவத்தை செஞ்சாலும் திருமணம் நடந்து 10 ஆண்டு காலமா இருக்கா அவன் வயிற்றுல பாரு ஒரு புழு பூச்சி கூட இல்ல போறா பாரு கொட்டின்னு சொல்லுவாங்க சரி விடு அக்கா கூட்ட வேண்டிய மரமா வெளியாகுது 50 வெளியே சொல்லுவாங்க ஆனா சஞ்சலம் வேண்டாம் ஆமா என்னை தேடி நாடி ஓடி எதற்காக இந்த மரத்துக்கு என்னக்கா என்னக்கா சந்தோஷமான விஷயம் என்ன விஷயம் ஏது விஷயம் என்ன கற்றுக்க சொல்லுக்கா என்ன மூச்சு விடாம பேசுறா எப்படி பேசுறது சத்தியாரு பாதி கொஞ்சம் மூச்சு விட்டுதான் பேசுறீ நீ பேசுறதுக்கு 3 நாள் ஆகுது என் பட்டு தான் வாய் தந்து பேச இது பட்டு பேசுற விஷயமா இது வேகமா பேசுறா என் வாழ்க்கையில என்ன வெட்டு ஒண்ணு துண்டு 2 வாங்க அதனால படன்னு பேசணுங்க பேசு தங்கச்சி என் தங்கச்சிக்காரி பாருக்கிட்டியா கொஞ்சம் சும்மா தான் இருங்களேன் இன்னும் 30 பேர் ஒன்னா சேர்ந்து கொச்சல்காரி குழம்பு வச்சாலும் கோதிக்காரி மீன் இறக்கி வச்சாலும் கொச்சல் கொடுத்துருங்க அவளுக்கு நாளும் நிக்கிறடி அம்மா மாத்தாளுக்கு ஆகட்டும் இப்ப நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா எதற்காக தெரியுமா திருமணம் செய்ததுக்கு பாருடி பெணால் ஊத்தி கைவிடி என்னடி ஆனா போய்த்தா தானா தான் தலைமையில மண்ணவாரி போட்டுக்கிச்சான் அக்கா திருமணம் செய்து வைத்தா உனக்கு சக்காத்தியார் போராட்டம் நீயோ வாய்ச்சார பூச்சி மரம் எப்படி இருப்பாரு 8 வச்சு புட்டுக்களை கவுத்தி ஏந்து புட்டாது ஏந்து வச்சு மூச்சு வரும்போது முறுக்கு வாங்கி கொடுப்பாரு பாவி ஜானாண்டி ஆமா பெண்ணை பாத்துட்டியா தங்கச்சி உனக்கு அந்த கவலையை படாத பெண்ணை நானே பாத்துருக்கேன் பெண்ணை பாத்துட்டியா அக்கா எந்த நாட்டில வச்சு கொடுக்கணும்னு சொன்னாங்களா கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா பாத்து வெத்தலை போட்டுட்டியா பந்தகால் நட்டுட்டியா வாழை மரம் வாங்கிட்டியா ஏலத்தால் அமைச்சிட்டியா கலாச்சாரத்தில் பாத்துட்டியா பொடி வச்சுட்டியா தங்கச்சி இப்படிப்பா பெண்ணு பாத்துருக்க தெரியுமா இதே நாட்டியா நம்ம தாய் தந்தைக்கு தெரியாது யாரு எந்த நாட்டை சேர்ந்தவ அவங்க பேர் என்ன தங்கச்சி அவ எப்படிப்பா தெரியுமா எப்படி இருப்பா ரொம்ப அழகா இருப்பா அப்படியே மூச்சு விடாம பட பேசுவா ஆண்டானுக்கு ஆயோட பாய போடி ஆண்டத்துல மொந்த மூச்சா காட்டி வை எனக்கு முன்னாடி அம்மா இருக்குது நான் சாவுரி பட்டா வருவேன் சாவுரி இல்லைன்னா துண்ணு போட்டு போக மாட்டேன் எழுநூற்று போக மாட்டேன் நீட்டி கிடப்பேன் என்னக்கா அது உள்ள போய் உக்காந்தா கூட சரக்கின்னு வச்சுட்டு வெளியோ அது பிடிக்கிறது மோடும் பள்ளமா யாரு ஒரு 4 பேர் கேட்டுக்குவான் ஆமா அக்கா யாரு கேக்குற அவர் கூப்பிட்டுக்கோ பாடி கட்டி எதிர் நிக்கும் ஓ அப்பா அப்பான்னு சொல்லாரு அப்பா தான் பொண்ணுங்களா வந்து தப்பாத வாங்கி மூடுவாங்க அப்பா ஒரு மணி நேரம் உட்காந்து தான் சொல்லுவேன் வெட்டு 1 துண்டு 2
உனக்கு என்ன தங்கச்சி எல்லாரும்